என் ஃபேமிலியில் என் ஹஸ்பண்ட் தான் சிஸ்டர் உழைச்சிட்ருக்காரு. இல்லைன்னா என் ஃபேமிலியில் என் ஹஸ்பண்டுக்கு என் கரியரில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது சிஸ்டர். சரியான வேலை அமைய மாட்டேங்குது. வேலையிலேருந்து சீக்கிரமாக நின்று போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களால் உங்கள் கணவருக்கு எந்த உதவியுமே செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு பெரிய ஆயுதம் இருக்குது. அது என்னென்னா ப்ரேயர் தான். இன்றைக்கி உங்கள் ஹஸ்பண்டோட தொழிலில் என்ன விதமான பிரச்சனை இருந்தாலும் இன்றைக்கி ஏன் கூட சேர்ந்து இந்த ப்ரேயரை நீங்கள் பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்டுக்கு அவரோட தொழிலில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் விலகும். வாங்க ஜெபிக்கலாம். அன்புள்ள பரலோக தகப்பனே, நீர் எனக்கு தந்தரின அன்பான கணவருக்காக உமக்கு கோடி நன்றி அப்பா. என் கணவரை சமூகத்தில் நினைத்து பார்க்கிறேன் சுவாமி. அவர் என் வாழ்வில் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. குடும்பத்தின் தலைவராய் எங்களை அதிகமாய் அன்பு செய்து எங்கள் பலவீனமான நேரங்களில் அவர் எங்களை பலப்படுத்தி எங்கள் குடும்பத்தை சரியாய் வழிநடத்தி வருவதற்கான ஞானத்தை நீர் அவருக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. அவருடைய தொழிலை சமூகத்தில் வைக்கிறேன் அப்பா. அவருக்கு சரியான தகுதியான வாய்ப்புகளை தாரும். அவருடைய தொழில் விஷயங்களில் தெளிவான முடிவெடுக்க நீரே அவருக்கு வழிகாட்டியாயிரும். உம்முடைய சித்தத்திற்கேற்ற வேலையை அவர் செய்யும்படி அவரை ஊக்குவியும். நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வாக்குத்தத்தத்தை அவருக்கு நினைப்பூட்டும். அவருக்கு முன் அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களும் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். சவாலான சூழ்நிலைகளில் அவர் நிலைகுலைய விடாமல் நீர் அவருக்கு துணையாய் இருக்கிறீர் என்பதை நினைப்பூட்டும். அவரை பலப்படுத்தும். உம்முடைய ஞானத்தால் அவரை நிரப்பும். எல்லா காலங்களிலும் அவருக்கு தேவையான சமாதானத்தை தாரும். மனைவியாகிய நான் அவரை உற்சாகப்படுத்தவும் உறுதுணையாகவும் இருக்க அருள் புரியும். அவரின் லட்சியங்கள் தாமதமாகும் போது உம்முடைய நேரம் என்றும் சரியானதே என்பதை அவர் உணர அருள் புரியும். எதிர்காலம் எப்படி இருந்தாலும் எங்கள் விசுவாசத்தை உம்மேல் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.